ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா சூர்யா ரெண்டு பேருக்குமே நம்ம பூமி மரண பயத்தை காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். சூர்யாவோட ஃபோனு தொலைஞ்சது சூர்யாவுக்கு இல்லை அபூர்வா கிட்ட சொல்லி புலம்புறாரு. இப்போ என் ஃபோனு மட்டும் இல்லை, அவ்வளவு தான், அந்த ஃபோனில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கமிஷனர் கிட்ட போச்சுன்னா அவ்வளவு தான், என்னைய சஸ்பென்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, என்னைய நேராக ஜாபை விட்டே தூக்கிடுவாங்க, போச்சு என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் புலம்ப, இன்னொரு பக்கம் அப்புறம் எதுக்காக நீ இப்போ புலம்பிக்கிட்டு இருக்க, அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, என்னையாவது ஜெயிலில் தான் தூக்கி போடுவாங்க, ஆனால் கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம், நீங்கள் வேற அந்த ரெக்கார்டில் 1 கோடி தர ககனோட கதையை முடின்னு வேற சொல்லியிருக்கீங்க, அதனால தான் நானும் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாக்கு சமக்கவும் வருது. என்ன சூர்யா, நீ பூமி மேலே ஆசைப்பட்டு தானே ககனை கொண்ட, நீ என்னமோ எனக்காக ககனை கொண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, யார் எப்படி பண்ணா என்ன, நீங்கள் சொல்லி தானே நான் ககனை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா சொல்கிறாங்க, சூப்பர் சூர்யா, கடைசியில் எல்லா பள்ளியும் ஒரடியாக ஏமலத்துக்கு போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இல்லை மேடம், இப்போ நீயா நானான்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண முடியாது, நம்ம எப்படியாவது பூமி கிட்ட இருக்கிற ஃபோனை எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்புறம் ஏதோ பிளான் பண்ணி எப்படியாவது பூமி ரூம்குள்ளே போய் ஃபோனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பூமி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம நட்சத்திரம் அபூர்வா 2 பேரும் போயிட்டு ஃபோன் அப்படி நைஸாக எடுத்துடுறாங்க. நம்ம பூமி டக்குன்னு முழிச்சிடுறாங்க. எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நட்சத்திரம் அபூர்வா 2 பேருமே திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ நம்ம பூமி புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஃபோனை எடுக்கிறதுக்காக தானே என்னோட ரூமுக்கு வந்தீங்க, ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அப்புறம் ஃபோனை தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம பூமி வலுக்கட்டாயமாக அந்த ஃபோனை பிடுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் இப்படி சொன்னால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சாட்டை இருக்கும், அந்த சாட்டை எடுத்து நம்ம அபூர்வா நட்சத்திரா 2 பேரையும் செம்மையாக அடி வெளுத்து வாங்குறாங்க சொல்லலாம். இந்த சைடை அபூர்வா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சூர்யா என்னால் ஃபோன் எடுக்க முடியல, நீ ஏதாவது ஒரு வழி பண்ணி எப்படியாவது பூமிக்கிட்ட இருக்கிற ஃபோனை வாங்கிடு, காலையில் 10 மணிக்கு அவள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டானா அவ்வளோதான், நம்மளோட கதை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சூர்யா யோசிச்சு பார்க்குறாங்க, வேறு வழியே இல்லை, நம்ம சந்திரா சார் கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட பேச வராங்க. அப்போ தான் நம்ம சந்திரா வா சூர்யா உட்காரு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, அப்போ சூர்யா சொல்கிறாங்க, சார் இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நம்ம நல்லாவே மாட்டிக்கிட்டோம், ககனோட கொலையை பற்றி நான் ஃபோனில் சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்போ பூமி கிட்ட இருக்குது, பூமி என்னோடய ஃபோனை வச்சுருக்கா, அந்த ஃபோனை மட்டும் ஆதாரமாக கொண்டு போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தானா அவ்வளோதான், நீங்கள் தான் ககனை சுட்டது விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும், அப்புறம் பூமி மொத்தமாக உங்களை வெறுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, அப்படி மட்டும் நடக்கக்கூடாது சூர்யா, அப்படி நடந்துச்சுன்னா என் பொண்ணு நிரந்தரமாக என்னை விட்டுட்டு போயிடுவா, அது மட்டும் இல்லாமல் என்னை ஒரு அரக்கனாவும் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, அதனால தான் சார் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பூமிக்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்க முடியல, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை எடுக்க முடியும், அவள் மட்டும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஆதாரத்தில் கொடுத்தா அவ்வளவுதான், நீங்களும் மாட்டிப்பீங்க நானும் மாட்டிப்பேன், கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திரா ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி சூர்யா, நானும் நாளைக்கு அவள் கூட கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன்ற பேரில் அவள் பேக்லேருந்து ஃபோனை எப்படியாவது எடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திராவும் சொல்கிறாங்க. இதனால் நம்ம பூமி அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா கேட்குறாங்க, என்ன பூமி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பூமி, அப்பா நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நான் நீ ட்ராப் பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நைஸாக பூமி உட்காந்துருக்கும் போது பூமி பேக்லேருந்து ஃபோனையும் எடுத்துடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம பூமி எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணி எப்படியாவது சூர்யா அபூர்வா 2 பேரையுமே ஜெயிலில் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கமிஷனர் பூமி கிட்ட கேட்குறாங்க, சரிம்மா நீ ஆதாரத்தை காட்டுறனால அந்த ஆதாரத்தை கொடுமா அப்படின்ட்டு காட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம பூமி ஃபோனை தேடுறாங்க, ஃபோனை காணோம், என்ன ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஃபுல்லாக தேடுறாங்க, ஃபோன் எங்கேயுமே இல்லை. அப்போது அங்கே உட்காந்தே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கமிஷனர் கேட்குறாங்க, என்னாச்சுமா எதுக்காக இப்படி அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பூமி சொல்கிறாங்க, சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ அந்த ஃபோனை காணோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த கமிஷனர் சொல்கிறாங்க, சரி பூமி அழுகாத, நீ போயிட்டு எப்படியாவது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ சரி வராங்க, சரி பூமி கிட்டே கேட்குறாங்க, என்ன பூமி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம பூமி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஃபோன் இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது சரி சொல்கிறாங்க, வேறு யாராக இருக்கும், அந்த அபூர்வா நட்சத்திரம் அவங்க 2 பேர் தான் ஏதாவது பிளான் பண்ணி எடுத்துருப்பாங்க பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போ நம்ம சந்திரா வந்து வராங்க. சந்திரா வந்து பூமியை பார்க்குறாங்க. என்னம்மா பூமி, இதுக்கெல்லாம் போயிட்டு ஏமா அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து எப்படியாவது ககனை கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவோ போராடினேன், கடைசியில் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ சந்திராவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. சாரி பூமி, நான் தான் அந்த ஆதாரத்தையே எடுத்தேன், அந்த ஆதாரத்தை மட்டும் நீ கொடுத்துருந்தேன்னா அப்புறம் நீ வந்து என் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன், எனக்கு நீ வேணும் பூமி, நான் வந்து கடைசி வரைக்கும் உன்னை என் பொண்ணா பக்கத்தில் வச்சே பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து ரொம்பவே மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. நம்ம கேபியும் எத்தனையோ டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க எப்போ சரியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறாங்க, அவங்க பையனை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத அவங்க மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவங்க மைண்டில் வந்து ககன் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களோட மனசு இல்லை, அவன் எங்கேயாவது உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு நம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி மேடம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, இவங்களெல்லாம் ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, 4 பேரோட பழக விடுங்க, அப்போ தான் அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேபியும் சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா கிட்ட போய் கேபி பேசுகிறாங்க, சாரதா நம்ம எங்கேயாவது வெளியில் போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம சாரதா வந்து ககன் இருக்கிற இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போது நம்ம கேபி வந்து சொல்கிறாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் மாதிரி இருக்கார்ல ஆகாஷ், அவர் வந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கேபி சாரதா வர காரில் டக்குன்னு இடிச்சிடுறாரு. அப்போது நம்ம சாரதா வந்து ககனை பார்த்துடுறாங்க, என்ன ககன் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறாங்க. அங்கே ஒரு சின்ன தகராறு நடந்துட்டுருக்கு. அப்போது நம்ம ஆகாஷ் வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம சாரதா வராங்க, ககன் நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை பற்றி கேட்க, அப்போ ஆகாஷ்க்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுமா நீங்கள் ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ சாரதா சொல்கிறாங்க, ககன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டே, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நானாக ரொம்ப இஷ்டம், அம்மா கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆகாஷ்னால என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ கேபி வராங்க, என்னாச்சு சாரதா ஏன் இப்படி இருக்க, இல்லை ககன் போனா, நான் ககனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கேபி சொல்கிறாங்க, சாரதா நீ ககனோட நினைப்பிலே இருக்கிறனால உனக்கு யாரை பார்த்தாலும் ககன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் ககனை தான் பார்த்தேன், இவ்வளோ நேரம் ககன் இங்கே நின்று தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கேபி உடனே சாரதாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பூமி சாரதாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ கேபி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, உன் அத்தை ககனை நினச்சி இப்படி ஆயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் டிவியில் அந்த ஆகாஷோட ஷோ வந்து போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே பூமிக்கு நம்பவே முடியல, என்ன ககன் உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அந்த டிவியவே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கேபி கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எங்கே நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், அங்கே போயிட்டு அவர் எப்படியாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ஆகாஷை மீட் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ககன் போன இடத்துல இப்போ ஆகாஷை கூட்டிகிட்டு வராங்க. இவர் தான் இப்போ ககன் மாதிரி நடிக்க போகிறது. ஆக்சுவலாக இவர் தான் ககனாக இருக்கணும், ஒருவேளை ககன் மலை மேலேருந்து விழுந்ததில் பழசெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த கதைக்களத்தை கொண்டு போவாங்க நானும் நினைக்கிறேன். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.